பாப்பா மாமா உட்காரும். இந்தா. என்ன இது? இது மதகுப்பட்டி ஐயர் கடல்வா. உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இது மதுரை மல்லிப்பூ. எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா நான் என்ன தின்னிமாடா? சச்சா, விளையாட்டுக்கு சொன்னேன். அல்வாவை நீயே சாப்பிடு, பூவை நான் வச்சு விடுறேன். சாப்பிடுமா. ஏய் பாப்பா, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏமாமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்லம்மா. அப்ப நீ வெறும் வள்ளிக்கணும் மகதான். இப்ப நீ மருதுவோட பொண்டாட்டி. வீட்டுல வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு நீ ராசாத்தி மாதிரி வீட்டுல இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இனிமே நான் தண்ணி எடுக்க வரல. எங்க வந்த? நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பாத்துட்டு போக வந்தியா? என்ன மன்னிச்சிரு. எனக்கு மழை வரும்னு தெரியாது. மழை வந்தது மனசு கேட்கல, அதான் ஓடி வந்தேன். வந்த பார்த்தேன், நீ போலாம். நான் பார்த்துட்டு போறதுக்காக வரல, நீ மழையில நனையக்கூடாதுங்கிறதுக்காக வந்தேன். நான் நனையறத பத்தியோ காயறத பத்தியோ நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ ஏன் நனையக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. பக்கத்துல எங்க தோட்ட வீடு இருக்கு, அங்கே நீ பாதுகாப்பா இருக்கலாம். எந்திரிச்சு வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் சொல்றத கேளு. மழை பலமா வருது, எந்திரிச்சு வா. நான் வரல. இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன். என்ன பாக்குறீங்க? அதுதான் உங்க டெண்ட். நீங்க ஜாலியா அணுவீங்க, நாங்க போறோம். வாங்க. என்ன பாக்குறீங்க? இது உங்க வீடுதான். உள்ள வாங்க. வாங்க. டென்ட் கொட்டாயை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சின்ன வயசுல என் கூட படிச்ச ஒருத்தன் டவுன்ல இருக்கான், அவன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூடாரத்தை சொல்லல, உங்களை சொன்னேன்.
இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா விவரமும் சொல்லிருச்சு. வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய், நான் சொல்றேன்ல, வா. வாங்குறேன்ல. அப்ப அங்கே இல்லை. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன அப்ப நடக்கணும்? நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல விட என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏன் மாப்ள, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி, சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா, போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அம்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய், கேட்டியாடி? அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசியில சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழந்துட்டு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாக்குற. மாமா, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே? கோவிச்சுக்கவே மாட்டேன், சொல்லு. நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்ல? ஆமாமா. இதை இந்த ஊர்ல சொன்னா எந்த கழுதியும் நம்ப மாட்டேங்குது. அதனால அவங்க நம்புற மாதிரி நாம என்ன செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல மாமா, நம்ம குலதெய்வத்துக்கு கடா வெட்டி பொங்க வச்சு ஊர் சன பூராத்துக்கும் கல்யாண சாப்பாடு போடணும். நாளைக்கே நம்ம குலதெய்வத்தை கும்பிட போறோம். போதுமா? ஐயோ, மாமாதான் மாமாதான். முதல்ல இதை ஆத்தா கிட்ட சொல்றேன். ஆத்தா, ஆத்தா. என்னது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா. நான் வரேன். வருது. உன்னையும் மச்சானும் எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மேல விஷம் குடிச்சிருச்சுப்பா. அண்ணே, இப்போ போன் இருக்குது, அதிக நேரம் தாங்காது. பாப்பா, தம்பி. பாப்பா, இப்படி செஞ்சிட்டியாமா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்தம் செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. நீதாமா என்ன மன்னிக்கணும். அழாதீங்க மாமா. சிரிச்ச முகத்தோட என்ன அனுப்பி வைக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மாமா, சொல்லுமா. சாக போற நேரத்திலயாவது உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னமா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா. மாமா, உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தையே அனுப்பி வைக்கணும். பாப்பா, தப்பில்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவ நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கழியாத பொண்ணு மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை.
அக்கா வந்து மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் நான் விஷம் குடிக்கல. உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா. மாமோய் மாமோய் ஏய் நாங்க போறது முதலாட்டம் மாதிரி தான் பரவாயில்ல கூட்டிட்டு போறேன். போறது ரெண்டாட்டம்ல எப்படி போல கூட்டிட்டு போறது? மாமோய் போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. வருது பாவம் பாண்டி மன ஆசைப்படுது, நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோடப்பா. டேய் அறிவு இருக்கா? சமஞ்ச பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போறேன். ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க. ஏன் முன்னாடி தான் சமஞ்சவ, நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போங்க மாமா. ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு. மத்தவங்க பேசினா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்ப இருந்தே கருத்து வச்சுக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கறல்ல. இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்கலத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிரும். அண்ணே 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 டேய் கோணக்கலத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன். ஆம்பளைங்க கூட போக கூடாதுன்னு தான் சொல்லிட்டான். பெருசு இவ்வளவு பெரிய தலப்பால 10 தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு தான் நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? கோவிச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்டேன். டேய் குடலிங்க, அது எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டேய் அது எடுறா. தீப்பெட்டிங்கடா. ஊமையின வாங்கிட்டு சொன்னே. எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டியை மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஏய் ஏய் கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாத்தா? அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூஞ்சி திருப்பிட்டு கைய நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்டே பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா ஆத்தா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா ஏய் சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் என்ன? ஏய் என்ன? நீ சொல்லிடுவியா? ஏய் நீ சொல். நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. எங்க நீ சொல்லிடுவியா? ஏய் சொல்லிடுடா. என்ன பாருங்க? ஏய்